அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மார்னிங் நாங்கள் இந்த கொண்டக்கடலை ரைஸும் ப்ளஸ் அந்த எக்கு ஃப்ரை பண்ணதும் சாப்பிட்டோம். சரி, ஈவினிங் வடித்த சாதம் சாப்பிடுவோமே, தோசை வேணாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஹஸ்பண்டுக்கு எது எப்படி சாப்பிட்டாலும் கொஞ்சம் வடித்த சாதம் சாப்பிட்டாக்க அவருக்கு அது பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ரைஸே வச்சிரு எல்லாத்துக்கும் அப்படின்ட்டாரு. பசங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப ஃப்ரிட்ஜில் காய்கறி எதுவுமே இல்லை. சரி, ஓகே எக்கு தான் இருந்துச்சு, அதை வச்சு ஒரு கிரேவி பண்ணிடுவோம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு எக் கிரேவி தான் பண்ண ஆரம்பித்தேன். சைடு பை சைடு பாத்திரம் நிறைய இருந்துருச்சு. காலையிலேருந்து காலைல விளக்கி எல்லாருமே லஞ்ச் எடுத்துகிட்டு போனது ப்ளஸ் சாப்பிட்டது எல்லாம் இருந்துச்சு. நேத்திய பாத்திரம்லாம் நைட்டே விளக்கி வச்சுட்டு படுத்தாச்சு. சிம்பிளாக அந்த எக் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட 7 முட்டை மட்டும்தான் இருந்துச்சு. முட்டையை வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கு வேக வச்சு எடுத்த முட்டையை தோல் உரித்து வச்சாச்சு. வடை சட்டி வச்சு அதில் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றி ஆயிலோடைய வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் இங்கிட்ட ஃப்ரை ஆகிட்டுருக்கப்போ நீங்கள் பார்த்த மாதிரி மிக்சியில் தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு, மிளகு, ஜீரகம், கொஞ்சம் லவங்கப்பட்டை இதெல்லாம் இருந்தால் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட முடிஞ்சிடுச்சு, நாளைக்கு தான் வாங்கணும். இதை நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதோடு நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வெங்காயம் வதங்கின உடனே வெங்காயத்தோட மஞ்சத்தூள் தேவையான அளவு, இந்த கிரேவிக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மஞ்சத்தூள். நாங்கள் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் வீட்டிலேயே அரைக்கிறது தான். சாம்பார், புளிக்குழம்பு, சிக்கன், மட்டனுக்கு மட்டும்தான் வேறு பிரியாணி அந்த மாதிரிக்கு தான் கடையில் மசாலா வாங்குவோம். மற்றபடி இஞ்சி பூண்டோ இல்லை வீட்டு சாம்பார் பொடியோ எல்லாமே வீட்டில் தான் அரைச்சி வச்சுக்குவோம். மிளகாய்த்தூள் இது ரெண்டையும் வதக்கிட்டு இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விடணும். ஆயில் ஃப்ரை பண்ணுற மாதிரி எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கணும். எந்த சமையலாக இருந்தாலும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் சமைச்சாக்க அந்த சமையலோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் சைடு நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதோடவே, ஏன்னா நைட்டுக்கு மட்டும்தான் சிக்கன் கிரேவி, நமக்கு கொஞ்சம் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நாங்கள் புளி சேர்ப்போம் எல்லா சமையல்லையும். இது நைட்டுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் கலந்து அந்த மிக்ஸி அரைச்ச தண்ணியை கலந்து அதில் ஊற்றிட்டோம். ஊற்றுறப்ப பாருங்கள், கிரேவி பார்க்குறப்பே உங்களுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இதோட மிக்ஸி அரைச்ச தண்ணியும் சேர்த்து ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன், இப்போ உப்பு போடுறேன் பாருங்கள். நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த கிரேவி வதக்கிறப்பே உப்பு போட்டாக்க டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே முடிஞ்சு போச்சு. மார்னிங் தான், சண்டே தான் போய் மார்க்கெட்டில் ஹஸ்பண்டும் நானும் வாங்கிட்டு வரணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் எடுத்து நம்ம கொஞ்சம் ஸ்டாக் வைக்கணும். இங்கிட்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. குக்கர் விசில் வந்துடுச்சு. பாத்திரம் விளக்கி முடிச்சாச்சு. நைட்டு சமையல் ஓவர். உங்கள் வீட்டிலலாம் சாட்டர்டே நைட்டு என்ன சமையல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இது வெங்காயம் கூட்டு. எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கனாக்கா சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு அந்த புவிசார் குறியீடு கிடச்சிருச்சு அப்படின்னு கூட லாஸ்ட் இயர் கிடச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. அதனால் சின்ன வெங்காய தீயல் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் சேர்த்து சாப்பிடுவோம். அது 2 நாள் 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. தக்காளி சேர்க்காமல் செய்கிறது. அது எப்படி செய்கிறதுன்னு கண்டிப்பாக எங்கள் ஊரில் அது மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு வீடியோ போடுறேன், பார்த்து லைக் பண்ணுங்கள். எங்களோட சமையல் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட சமையல் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் எப்படி முட்டை கிரேவி செய்வீங்கிறதையும் சொல்லுங்கள். என் பையனுக்கு இந்த முட்டை கிரேவி ரொம்ப ரொம்ப ஃபேவரட். சூடான சாதத்தில் பிசைஞ்சு கொஞ்சம் அந்த முட்டையை பிச்சு வச்சு சாப்பிட்றதுல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். எங்கள் ஃபேமிலியோட சமையல் யார் யாருக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.